Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி மகாலிங்கபுரம் பகுதியில் மனவளம் குன்றிய குழந்தைகளுக்கான தனியார் சிறப்பு பள்ளி மற்றும் காப்பகம் செயல்பட்டு வருகிறது. அதன் உரிமையாளராக கவிதா, ஷாஜிகிரி ஆகியோர் இருந்து வருகின்றனர். இந்த காப்பகத்தில் மனவளம் குன்றிய 23 மாணவர்கள் தங்கி படித்து வந்தனர். இந்நிலையில் சோமனூர் பகுதியைச் சேர்ந்த ரவிக்குமார் என்பவரது மகன் 21 வயது வருண்காந்த் அங்கு 3 மாதத்திற்கு முன்பு சேர்க்கப்பட்டார். இந்நிலையில் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் யாரும் உள்ளே சென்று காப்பகத்தில் சேர்க்கப்பட்டவர்களை சந்திக்கவோ பேசவோ கூடாது என காப்பக நிர்வாகிகள் நிபந்தனை விதித்ததாக கூறப்படுகிறது. இதனால் பிள்ளைகள் என்ன நிலையில் உள்ளார்கள் என்பதை பெற்றோர்கள் அறிய முடியாத நிலையில் இருந்துள்ளனர். இந்நிலையில்தான் உங்கள் மகன் வருண் காணாமல் போய்விட்டார் என வருணின் பெற்றோருக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த வருணின் தந்தை ரவிக்குமார் மற்றும் அவரது உறவினர்கள் காப்பக நிர்வாகிகளிடம் சென்று எங்கு எப்படி காணாமல் போனார் என கேட்டு கடந்த 15ஆம் தேதி பொள்ளாச்சியை அடுத்த ஆழியார் அணைக்கு காப்பகத்தில் உள்ள சிறுவர்களை சுற்றுலா அழைத்துச் சென்றோம். அப்போது கடைக்கு சென்ற வருணை காணவில்லை என தெரிவித்துள்ளனர். மேலும் ஆழியார் காவல் நிலையத்தில் வருண் காணாமல் போனது தொடர்பாக புகார் அளித்தோம். காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் காப்பக நிர்வாகிகள் கூறியுள்ளனர். அதோடு வருண் ஆழியார் அணை அருகே நடந்து செல்லும் சிசிடிவி காட்சியையும் காண்பித்துள்ளார்கள். இதனால் தவித்து போன வருணின் தந்தை ரவிக்குமார் தனது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஆழியார் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் காணாமல் போன வருணை தேடியுள்ளார். ஆனால் அவர்களால் வருணை கண்டுபிடிக்க முடியவில்லை. சந்தேகமடைந்த வருணின் தந்தை ரவிக்குமார் உள்ளிட்ட உறவினர்கள் காப்பக ஊழியர்களிடம் விசாரித்த போது பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் கிடைக்க ஆரம்பித்தது. வருண் 15ஆம் தேதிக்கு முன்பே காணாமல் போய்விட்டார். அவரை காப்பக நிர்வாகிகள் அடித்து சித்திரவதை செய்தனர். அவர் படுத்திருந்த படுக்கை மற்றும் கட்டில் ஆகியவற்றை வேறு அறைக்கு மாற்றினார்கள் என திடுக்கிட வைக்கும் தகவல்களை கூறியுள்ளனர். அதிர்ச்சி அடைந்த ரவிக்குமார் தனது உறவினர்களிடம் இது குறித்து கூறவே அங்கிருந்த மற்ற சில ஊழியர்களிடம் விசாரிக்க ஆரம்பித்தனர். அப்போது வருணை போலவே மற்ற மாணவர்களையும் காப்பக நிர்வாகிகள் மாலை வேளைகளில் அடித்து சித்திரவதை செய்துள்ளார்கள். வருணை கடந்த சில தினங்களுக்கு முன்பு கடுமையாக தாக்கியதில் கால் மற்றும் உடலின் பல்வேறு பகுதிகளில் பலத்த காயங்கள் ஏற்பட்டது என தெரிவித்துள்ளனர். மிரண்டு போன ரவிக்குமார் மகாலிங்கபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். மேலும் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் புகார் அளித்துள்ளார். இது குறித்து வருணின் உறவினர்கள் கூறும்போது காப்பகத்தில் வருண் காணாமல் போனது தொடர்பாக நிர்வாகிகள் முன்னுக்கு பின்முரணாக பதிலளித்து வருகிறார்கள். வருண் கடுமையாக தாக்கப்பட்டது தொடர்பான ஆதாரங்கள் எங்களுக்கு கிடைத்துள்ளது. இது தொடர்பாக போலீசார் விசாரணையை ஆரம்பித்ததும் காப்பக நிர்வாகிகளின் செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டது. அங்கு 2 நாட்களுக்கு மட்டுமே சிசிடிவி காட்சிகளின் பேக்கப் இருப்பதாக காப்பகத்தினர் கூறினார்கள். இதுவே அவர்கள் மீது சந்தேகத்தை அதிகப்படுத்தியது என தெரிவித்தனர். அது மட்டுமல்ல, ஆழியார் அணைக்கு அழைத்துச் சென்ற நாளில் வேறொரு சிறுவன் தூரத்தில் நடந்து செல்வதை போன்ற ஒரு சிசிடிவி காட்சியை அவர்கள் காண்பித்துள்ளனர். அங்கு நடந்து சென்றது வருண் இல்லை என்றும் வருணின் உறவினர்கள் தெரிவித்தனர். இதையடுத்து மாவட்ட கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் உத்தரவின் பேரில் பொள்ளாச்சி ஏஎஸ்பி சிருஷ்டி சிங் மற்றும் வால்பாறை காவல் துணை கண்காணிப்பாளர் பவித்ரா தலைமையில் கிழக்கு காவல் நிலைய ஆய்வாளர் முருகன் மற்றும் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போதுதான் வருணை கடந்த 11ஆம் தேதியே காப்பகத்தில் இருந்தவர்கள் அடித்து கொலை செய்து பொள்ளாச்சி அருகே உள்ள எஸ் நாகூர் மல்லாம்பாறை காட்டுப்பகுதியில் அவர்களுக்கு சொந்தமான இடத்தில் புதைத்தது தெரிய வந்தது. இந்த கொலையை மறைக்கவே
கடந்த 15ஆம் தேதி சுற்றுலா சென்ற இடத்தில் வருண் காணாமல் போனதாக காப்பகத்தினர் நாடகமாடியதை போலீசார் விசாரணையில் கண்டுபிடித்தனர். முதற்கட்டமாக காப்பகத்தின் அறக்கட்டளை நிர்வாகியான கிரிராம், மேற்பார்வையாளர் நிதேஷ், காப்பக ஊழியர் ரங்கநாயகி ஆகிய 3 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் பொள்ளாச்சி அருகே உள்ள ஏனாகூர் பகுதியில் உள்ள காப்பகத்தின் உரிமையாளர் கவிதாவின் தோட்டத்தில் வருணின் உடலை சாக்குப்பையில் கட்டி குழி தோண்டி புதைத்தது தெரியவந்துள்ளது. இதையடுத்து புதைக்கப்பட்ட இடத்தில் பொள்ளாச்சி சாராட்சியர் விஸ்வநாதன், வட்டாட்சியர் வாசுதேவன் மற்றும் பொள்ளாச்சி ஏஎஸ்பி சிருஷ்டி சிங் தலைமையில் வருணின் தந்தை ரவிக்குமார் உள்ளிட்ட உறவினர்கள் முன்னிலையில் தோண்டி எடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டது. மனவளம் குன்றிய இளைஞர் வருண்காந்தை கொலை செய்த வழக்கில் பங்குதாரர் கிரிராம், மேற்பார்வையாளர் நிதேஷ், பணிப்பெண் ரங்கநாயகி, செந்தில்பாபு ஆகியோர் மீது கொலை குற்றம், அடைத்து வைத்தல், தாக்குதல் நடத்தியது, கூட்டு சதி உள்ளிட்ட 4 பிரிவுகள் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கொலையில் தொடர்புடையவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். ஆனாலும் வருண்காந்த் அடித்து படுகொலை செய்யப்பட்டதற்கான முழுமையான காரணம் இன்னும் வெளியாகவில்லை. மனவளம் குன்றிய குழந்தைகளை கடவுளின் குழந்தைகள் என்பார்கள். அவர்களது மனநிலையை புரிந்து கொண்டு அவர்களுக்கு அன்பையும் அரவணைப்பையும் கொடுத்து காக்க வேண்டிய காப்பக ஊழியர்களே அடித்து சித்திரவதை செய்து கொன்று புதைத்த சம்பவம் கோவை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. மற்ற மாணவர்களை காப்பாற்றி முறையான காப்பகத்தில் சேர்க்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.